வந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே ஒரு இதுல அப்படி கூட பண்ணிக்கங்க. நீங்க எப்படி பண்றீங்க பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ఉండ్రా సూర్ కత్త కింద పోయి బాబాయ్ నువ్వు గమ్మునండి నేను పోయినా ఎంఐ చిట్రా 20 ml సార్ 30 ml 20 ml సార్ ఇది 20 8 ml ఎంఐ స్ప్రే 8 ml இந்த கேன் கெப்பாசிட்டி 16 லிட்டர். దాన్ని పట్టుకోకపోయి లాగ్ పట్టు పెట్టుకోరా అది పట్టుకోదు తగ్గుతుంది అభ్యర్థిమా ఫుల్గా పెట్టు அப்படியே இருந்தது. எனக்கு மெயின் என்ன இது எத்தனை மாதம் ஆயிடுச்சு எவ்வளோ ஆயிடுச்சு இல்லை ரெண்டு மாதம் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து என்ன பூச்சி இருக்கா? வணக்கம்யா. உங்க பேருங்கய்யா? ராமூர்த்தி. ஓகே ஓகே. இது பிச்சாட்டூருங்களா? பிச்சாட்டூர் எவ்வளோ தூரம் வருது? 5 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டருங்களா? ஓகே ஓகே. இப்போ சம்மங்கி எவ்வளோ நாள் ஆகுது ஆரம்பிச்சு? 5 மாதம் ஆச்சு. ஜூன்ல செஞ்சு. சரி சரி. இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கீங்க உரம்? இதில் உந்திரி போயிடுச்சு. ஓகே. இல்லை இதை உரம் இதை போட்டிங்களா? இதுக்கா 316 டிஏபி கீர்த்தி மூட்டை 3 போட்டிருக்கீங்க. இப்போ இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? இதுல growth வர மாட்டேங்குது. பூ வந்து வர மாட்டேங்குது. பூ ஏதோ பூசி வீசி அது மச்ச வந்தால அந்த மச்செல்லாம் தரங்கணும். பூச்சி இருக்கு, பூ வந்து அதிகம் வர மாட்டேங்குது. அது மேல இந்த மாதிரி இது இருக்கு. ஓகே. இந்த மாதிரி இது ஒரு சார் வருது, ஒரு நோயின்னு சொல்லாது. இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இது 1 ஏக்கராங்களா? இது 1 ஏக்கரா. 1 ஏக்கர் நார்மலா எவ்வளவு வரும் உங்களுக்கு கிலோ வரும்? இதா ஒரு 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். 16 கிலோ வரும். ஓகே ஓகே. இப்போ நம்மளது வந்து கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு 4 ஐட்டம் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா growth ஆகுறதுக்கும் இந்த இலை இதே மாதிரி வராம இருக்கிறதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பூச்சிலாம் இருந்தா பூச்சி சாவறது சொல்லி ஒரு 4 ஐட்டம் கொடுத்துருக்கோம். 4 ஐட்டம் முன்னாடி உங்களுக்கு அதை அந்த டேங்க்ல உங்களுக்கு ஃபில்அப் பண்ணும்போது சொல்லியிருக்கோம். எம்ஐ சிட்ரா கொடுத்துருக்கோம், அது வந்து ஒன்று. எம்ஐ வீருன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். க்ரோ மேஜிக்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது எம்ஐ ஸ்ப்ரே. இது 4மே கொடுத்துருக்கோம். இது 4மே 1 லிட்டர்ல 2 ml 0.5 ml மிக்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு டோட்டல் மிக்ஸ் பண்ணி அந்த கேன் வந்து 16 லிட்டர் கேன்ல அதுல கலந்துருக்கும். இது 1 ஏக்கரை ஒரு முறை ஒரு கேன் 14 லிட்டர். அது நீங்க எத்தனை கேன் யூஸ் பண்ணீங்களோ அத்தனை கேனுக்கு நீங்க இதே மாதிரி பண்ண போதும். 8 கேன் 10 கேன். அந்த 10 கேன் ஒரு கேனுக்கு எவ்வளவு நம்ம பண்ணமோ அது மாதிரி பண்ணி ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணா போதும். பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது என்ன ரிசல்ட் வருதுன்னு நீங்க அதை பாருங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவு 16 கிலோ வந்துச்சா? இப்ப இது ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எப்ப பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் பூ பண்ணுவீங்களா? அப்ப 16 கிலோ வருதா, 17 கிலோ வருதா, 18 வருதா நீங்க செக் பண்ணி சொல்லுங்க. அந்த இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கான்ட்டு நீங்க அப்பப்ப பாத்து எங்களுக்கு சொல்லுங்க. ஓகே. ஏற்கனவே நல்ல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த growth ஆகல. இது ரெண்டுக்குமே சொல்லிதான் இப்ப கொடுத்துருக்கோம். நல்ல ரிசல்ட் கண்டிப்பா வரும். சார் அது ஒண்ணு எடுத்துன்னு வரட்ட பூச்சியா எங்கன்னா இருக்கா ஃபாஸ்டா வரணுமா? இல்ல எப்பயும் பண்ண மாதிரி பண்ணா போதும். அதுதான் நல்லா குண்டா இருக்கும் பூச்சி. இப்ப மழை பெஞ்சதுனால தெரியல. இது போல கரையான்னு போயிடும். தெரியுதா? இதோ எஸ்என் டைட்டுக்கு கரையா போயிடும். இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு எதனா மருந்து இருக்கா? அதுக்குதான் இப்ப ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம். அந்த பூச்சி தான் சார்.